இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் சங்கமம் பங்கின் சங்கமம் சங்கமம் பகிர்வின் சங்கமம் ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம் ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம் சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் விழிகள் திறந்தால் பார்வை தெரியும் பாதை தெளிந்தால் பயணம் இனிக்குமே மனங்கள் திறந்தால் உறவும் மலரும் அகனை உதிர்ந்தால் பகிர்வு மனக்குமே விழிகள் திறந்தால் பார்வை தெரியும் பாதை தெளிந்தால் பயணம் இனிக்குமே மனங்கள் திறந்தால் உறவும் மலரும் அகனை உதிர்ந்தால் பகிர்வு மனக்குமே அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில்
நிலைத்து பகிர்வில் மகிழுவோம். அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழுவோம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம். ஏக்கங்கள் ஒன்றானால் எழுச்சி ஓங்கும், ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே. எண்ணங்கள் நன்றானால் நம்பிக்கை பெருகும், அன்புடன் ஒன்றைத்தால் எதிலும் வெற்றியே. ஏக்கங்கள் ஒன்றானால் எழுச்சி ஓங்கும், ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே. எண்ணங்கள் நன்றானால் நம்பிக்கை பெருகும், அன்புடன் ஒன்றைத்தால் எதிலும் வெற்றியே. ஆர்வமாய் இணைந்து ஆக்கமாய் உழைத்து ஆதி சபை உணர்வை வாழ்வை வாழுவோம். ஆர்வமாய் இணைந்து ஆக்கமாய் உழைத்து ஆதி சபை உணர்வை வாழ்வை வாழுவோம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம். சங்கமம் பங்கின் சங்கமம், சங்கமம் பகிர்வின் சங்கமம். ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம். சங்கமம் பங்கின் சங்கமம். சங்கமம் பகிர்வின் சங்கமம். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வெளியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே அல்லது சுயநல அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிற இந்த சமூக சமய அரசியல் வாழ்க்கையிலே சரியானவரை சரியான நேரத்தில் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இறைவார்த்தை நமக்கு தருகிறது. அதற்கு தேவையான அகல அன்பான பார்வை நமக்கு வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்தால் நலம் என்று நினைக்கிறேன். நான் நம்முடைய வாழ்வின் பயணத்திலே பலவற்றை கண்டுபிடிக்கிறோம். புத்தகங்களை வாசித்து அல்லது இன்டர்நெட்டை வாசித்து அறிவை அங்கே கண்டுபிடிக்கிறோம். நண்பர்களோடு பழகி உறவாடி நட்பை கண்டுபிடிக்கிறோம். அறிவை பயன்படுத்தி பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகளில் எல்லாம் மேலானதும் மிகவும் உயர்வானதும் எது தெரியுமா?
இயேசுவை நம்முடைய விசுவாசத்திலே பேச வேண்டும் என்றால் இயேசுவை கண்டுபிடிப்பதுதான், இயேசுவின் விழுமியங்களை கண்டுபிடிப்பதுதான். இன்றைய இறைவார்த்தையில் வருகின்ற பார்வையற்றவர் அதை சரியாக செய்தார். பார்வையில்லாமல் இருந்தும் சரியான நபரை கண்டுபிடித்தார். பார்வையற்றவர் வாழ்க்கை நமக்கு இரண்டு விதத்திலே பாடமாக அமையலாம். ஒன்று, எண்ணமெல்லாம் இயேசு, இன்னும் ஒன்று, எனக்கெல்லாமே இயேசு. பார்வையற்றவருக்கு எண்ணம் முழுவதும் இயேசுதான். இயேசு என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்ததால் சரியான அவர் கடந்து போவதை கண்டுபிடித்தார். இயேசுவை காண்பதற்கு அவருக்கு பார்வை ஒரு தடையாகவே இல்லை. நம்முடைய எண்ணத்தில் உறைந்திருப்பது யார், எப்படிப்பட்ட சிந்தனைகள்? நமது எண்ணத்தை எல்லாமல்ல இயேசு இருக்கிற எண்ணமாக மாற்ற வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, நாம் கத்தோலிக்கர், இயேசுவை விசுவாசமாக மையமாக கொண்ட கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், பார்வையற்றவர் நமக்கு இயேசு மட்டும் போதும் என்று எண்ணினார். இந்த உலகில் இயேசுவை விட உயர்ந்த செல்வம் இல்லை என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்தார். ஆகவே இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என கத்தி இயேசு எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் என்பதை அறிவிக்கிறார். நமக்கு எல்லாம் யார்? நண்பர்களா, பொருளா, நம்முடைய ஜால்ரா போடுகின்றவர்களா, அல்லது அதிகாரிகளா, அல்லது ஜாதிய கூட்டங்களா, அல்லது கும்பல்களா, அடி ஆட்களா, அடியார்களா, செல்வமா, ஊடகமா என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் கண்டுபிடித்திருப்பது யாரை? சரியான நபரையா, அல்லது எனக்கு எல்லாம் யார் என்ற கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு திருச்சபை தூய பேதுரு பவுல் பேரால் அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடுகிற நாளிலே ஆலயம் யாருடைய மையம்? இயேசுடைய மையம். நம்முடைய பணத்தை போட்டு கட்டலாமா இருக்கும் ஆண்டவருக்காக. ஆனால் ஆலயத்தில் இருக்க வேண்டியது ஆண்டவர் இயேசுவை மையமாக வைக்கும். நம்முடைய பெருமைகளை வைத்துக்கொண்டு ஆலயம் கட்டுவதற்காக அல்ல. ஊரா சென்று ஆட்களை தேடி கண்டுபிடித்து பணத்தை கட்டி தன்னுடைய பெருமையை காப்பாற்றுவதற்காக. என்னுடைய பீரியட்ல நாங்கள் கோயிலை கட்டினோம், எங்கள் பீத்த பெருமை இல்லை. இன்றைக்கு பல பேர் அப்படி திரிகிறார்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய புகழ்ச்சிக்காக வேண்டி ஆலயம் கட்டுகிற போது கேட்டா சொல்றது கோயில், ஊர்ல கோயில் தேவைதானே என்று சொல்லி. தூய பேதுரு பவுல் பேராலயங்கள் கட்டி எழுப்பப்பட்ட வரலாறு பின்னணியை பார்க்கின்ற போது அவை எவ்வளவு எளிதான கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பேராலயங்கள் கட்டி எழுப்பப்பட்ட பல தியாகங்களை செய்தார்கள். இன்றைக்கு கூட ஒவ்வொரு ஆலயமும் கட்டி எழுப்பப்படுவதற்கு பின்னால் படுகிற பாடுகள் என்ன? பலருடைய தியாகம் அடங்கி இருக்கிறது. ஏழை முதல் பணக்காரன் வரை, திருநிலை முதல் பொதுநிலை மக்கள் வரை தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அசிசி நகர தூய பிரான்சிஸ் தான் தமியானோ என்ற பழுதடைந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, வரலாறு சொல்லுகிறது, உண்மையை போய் தெரியாது, பிரான்சிஸ் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவாயா என்று பாடுபட்ட சிறுபத்திலிருந்து இயேசுவின் குரல் கேட்டதாகவும், அந்த ஆலயத்தை கட்ட பிரான்சிஸ் தன்னுடைய துணிக்கடையில் இருந்த ஆடைகள் அனைத்தையும் எல்லாம் விற்று அதற்கு அவருடைய தந்தை அவரை வீட்டை விட்டு துரத்து விட்டப்பட்டதும் செய்தியை தான் கேள்விப்பட்டிருப்போம். இது போன்று எத்தனையோ தியாக செயல்கள் ஒவ்வொரு ஆலயமும் கட்டி எழுப்பப்பட்டதற்கு பின்னால் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆலயத்தையும் கட்டி எழுப்ப இவ்வளவு தியாகங்களை செய்ய நாம் உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிற மனிதர்களை, ஏழைகளை கட்டி எழுப்ப அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தியாகங்கள், உதவிகள் செய்கிறோமா என்று சிந்திப்பதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கிறது. கற்களால் கட்டி எழுப்பப்படுகிற ஆலயங்கள் முக்கியமானதுதான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட முக்கியமானவர்கள் கடவுளால் கட்டி எழுப்பப்பட்ட உயிருள்ள ஆலயங்களாகிய நாம் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றினால் அது இறைவனுக்கு உகந்த உயிருள்ள பலியாக இருக்கும். நாம் அனைவரும் இறைவன் தங்குகிற இல்லிடமாகவும் மாற முடியும். ஆகவே நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்ததாக மாற்றி இறைவன் தங்குகிற இல்லிடமாக நாம் மாறுவோம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். இதற்கான அகல அன்பான பார்வைகளை பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியான ஆண்டவரை இயேசுவே, பார்வையற்ற மனிதர் மேல் பரிவு கொண்டு அவருக்கு பார்வை அளித்தீரே, அதே பரிவோடும் இரக்கத்தோடும் எங்களுக்கும் புதிய பார்வையை அருள்வீராக. உமது ஒளியை பெற்றுக்கொண்டு நாங்கள் இறைவனை போற்றி புகழவும் உம்மை பின்பற்றவும் வரம் தாரும். ஆமேன்.
சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும்,
மனமிரங்கும் மனமிரங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனமிரங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் பொய்யுமாம். இறைமகனேசு நினைவினிலே இறைக்குலம் சேர்க்க நிறைவினிலே இறைமகனேசு நினைவினிலே இறைக்குலம் சேர்க்க நிறைவினிலே இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகா அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா? இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.